எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே கூடி உம்மை பாடி துதிக்கவும், ஆண்டவரே, இதோ நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தையும் உணர்வையும் தொடர்ந்து ஆண்டவரே கிரியை செய்து கொண்டு வருவதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இப்பொழுதும் நாங்கள் நேரம் எடுத்து இந்த விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வேத பகுதியாக நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தாவே நன்றி சொல்கிறோம் அப்பா. குறிப்பாக இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற இந்த சத்தியம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்களுடைய அனுதின ஜீவியத்துல நாங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா உம்முடைய வார்த்தையை உணரும்படியாக, எங்களுடைய காதுகள் ஆண்டவரே திறக்கப்பட, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் கை கொள்ளும்படி அப்படிப்பட்ட கிருபையை தாரும். தொடர்ந்து உம்முடைய ஆவியானவருடைய செயலை நாங்கள் இன்றைக்கும் இந்த வேத வாசிப்பிலே ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொள்வதிலே கண்டறியும்படியாக அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காரணம் இன்றைக்கும் என்னோட கூட லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு திரும்பபடி கேட்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம். இந்த வாரம் தாள் கொடுக்கப்படாது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நேரம் எடுத்து லூக்கா 8ஆம் அதிகாரத்தை மாத்திரம் சற்று ஆழமாக நம்ம படிக்க போகிறோம். அதே சமயத்துல மத்தேயு 9ஆம் அதிகாரத்தையும் நம்ம படிப்போம். ஆனா நம்முடைய நோக்கம், கவனம் ஃபுல்லா முழுக்க முழுக்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நாம ஆழமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம். இன்றைக்கும் நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு பாத்தீங்கன்னா 48வது வசனத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனம். இதே வசனத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க பார்க்க முடிகிறது. என்னன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சோ இந்த ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்றைக்கு இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஓகே, இதை படிக்கும் பொழுதே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை யாரிடத்தில் சொன்னார்? நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு இருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனா உண்மையாகவே இங்க இந்த சூழ்நிலையும் இதனுடைய பின்னணியும் என்ன என்பதை நாம் அறிந்திருப்பது அவசியம். ஓகே, இங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்துல ஒவ்வொரு பகுதிகளில், பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். உட்காருங்க ப்ளீஸ். நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி உட்கார்ந்தோம்னா அவங்க அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் அதை முன்னாடி உட்கார்ந்தோம்னா பின்னாடி வரவங்க கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம படிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் செல்லுகிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஒரு சில இடத்துல அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சில பட்டணத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவருடைய நோக்கம், கவனம் எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவது, பிரசங்கிப்பது, மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது. அதுவும் எந்த இடத்துல நம்ம நிறைய நேரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த ஒரு பட்டணத்துக்கு போனாலும் ஜெப ஆலயத்தில் சென்று அவர் அவர்களுக்கு போதித்தார், கற்றுக் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எங்க? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. மத்தேயு 4:23வது வசனம். இது மிகவும் மிகவும் முக்கியமான மையமான ஒரு வசனம். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழியத்தினுடைய மிக சுருக்கமான ஒரு விவரத்தை இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய
ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. சோ ஆண்டவராகிய இயேசுவானவர் உபதேசம் செய்கிறார் என்றால் அவர் தெரிந்தெடுக்கிற ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபாலயம். இந்த ஜெபாலயம்னா என்ன? யூதர்கள் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம். என்ன சொல்ல போனா இந்த ஜெபாலயம் எப்படி இருக்கணும்னா, இப்ப நாம எப்படி இருக்கிறோம், இந்த ஆலயம் கட்டமைப்பு எப்படி இருக்கிறதோ அது போலதான் ஜெபாலயம் இருக்கும். தேவாலயம்ன்றது வேற. தேவாலயத்துல அவர்கள் பலி செலுத்துவார்கள், அதே சமயத்துல அவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு செல்வார்கள். ஆனா ஜெபாலயம் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் கூடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பார்கள். இந்த ஜெபாலயத்தை நடத்துவதற்கென்று தலைவர்கள் இருப்பார்கள். இந்த ஜெபாலயத்தை எல்லா விதத்திலும் பாதுகாப்பதற்கு, அதாவது அதை கவனிப்பதற்கு ஒரு சில நபர்கள் முன்குறிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இந்த இடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதத்திலும் பார்த்துக் கொள்வார்கள். இப்போ நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு வரும் பாருங்களேன். நாற்பத்தி 41வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41. இயேசுவானவர் அநேக இடங்கள்ல சென்று ஊழியம் செய்து இன்னொரு இடத்துக்கு வருகிறார். எங்க வருகிறார் பாருங்களேன், வாசிக்கிறோம். 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி ஒரு நபர் வருகிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க வெறும் பெயர் மட்டும் குறிப்பிடப்படல, அவருடைய பதவி, இன்னும் சொல்ல போனா அவர் செய்கிற அந்த வேலை, அவர் எப்படிப்பட்ட நபர் என்பதையும் நாம் இங்க பார்க்கிறோம். யார் இவரு? ஜெப ஆலய தலைவர். யாரு ஜெப ஆலய தலைவனாக இருக்க முடியும் என்றால், ஒன்று, யூதர்கள் மத்தியிலே யூதர்கள் தான் ஜெபாலய தலைவனாக இருக்க முடியும். ரோமர்களோ இல்ல மற்ற நாட்டை சேர்ந்தவர்களோ இருக்கவே மாட்டாங்க. சோ ஜெபாலய தலைவன் என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு மனிதன் நிச்சயமாக யூதனாக இருக்க வேண்டும். அடுத்தது, யூதர்களா இருந்தா இந்த பதவி, இந்த பொறுப்பு கொடுத்துருவாங்கன்னா கிடையாது. இவர் பரிசேயர்களில் ஒருவராக இருக்கணும். which means தேவனுடைய நியாய பிரமாணங்களை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். அப்பதான் இவர் தலைவன் என்கிற அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபாலயத்துல தலைவனாக மக்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பதும் போதிப்பதும் அவர்களுடைய பொறுப்பாக, கடமையாக இருக்கும். சோ இந்த யவீரு என்பவன் யூதன், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பரிசேயர் கூட்டத்தை சேர்ந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் ஜெப ஆலயத்தை நடத்துகிற தலைவனாக இருந்தார். இங்கே இந்த யவீரு என்பவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறதா என்று நம்ம கவனித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம படிக்கிற இந்த தலைப்பு விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம். அதுலயும் நாம இன்றைக்கு கவனமாக படிக்க போகிற அந்த தலைப்பு வந்து, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு? ரட்சித்தது. சோ இந்த அடிப்படையில 3 மிக முக்கியமான காரியங்களை நான் உங்கள் மத்தியில கொண்டு வர விரும்புகிறேன். இதை நம்ம நல்ல முறையில கவனத்தில் வைத்துக் கொள்வோம். இது நம்முடைய வாழ்க்கையோடு மிகவும் இணைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக, ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த ஒரு மனிதன் யவீரு என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப விசுவாசத்தை, இன்னும் சொல்ல போனா இது என்னன்னு சொல்லணும்னா, ஒரு நிலையான யூதனா இருக்கிறான் என்றால்
அவனுடைய நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்ன? ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நம்புறார். அதே சமயத்துல ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்றதையும் அவர் நம்புகிறார். அதே சமயத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையா இருக்கணும்ன்ற அந்த விசுவாசம் இருக்கிறது. இந்த யவீரு என்பவன், ஜெபாலய தலைவன், தான் பெற்றிருக்கிற அந்த அடிப்படையான விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான், நிலையாக இருந்தான். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இவர் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார். பாருங்களேன், இங்க வாசிக்கிறோம் 41வது வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து. இங்க ஜெபாலய தலைவனாக இருக்கிற இந்த யவீரு ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை அறிந்திருந்தான், ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருந்தான். ஆனா இப்ப அவர் செய்த ஒரு செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறான். ஏன் இவன் தேடி வரணும்? எதற்காக தேடி வரணும்? அதற்கான காரணத்தை நம்ம படிக்கிறோம். தன்னுடைய ஒரே மகள், 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் இங்கே இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறான். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு பரிசேயன் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார் என்றால் எதுக்காக? நம்ம முன்னாடி படித்தோம், இந்த பரிசேயர்கள் எப்ப பார்த்தாலும் இயேசுவை குற்றப்படுத்தும்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அவர் போதித்த போதனைகள்ல ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம குற்றப்படுத்தி அவரை என்ன பண்ணலாம், இவர் தேவனுடைய வார்த்தைகளை தவறாக போதிக்கிறார், இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார், இவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார் என்று எப்படியாவது அவரை பிடிக்கணும், அவரை குற்றப்படுத்தணும், அவருடைய ஊழியத்தை தடுக்கணும் அப்படின்ட்டுதான் நிறைய பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதுல ஒரு சில பேர் மட்டும்தான் இயேசுவை உண்மையாய் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், நிக்கோதேமு பரிசேயனா இருந்து ஆண்டவராகிய இயேசுவை தேடி வந்தார். இங்கே ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறாள், அதுவும் மரண அவஸ்தையா இருக்கிறார் என்று சூழ்நிலையில அவருக்கு தெரிந்தது ஒரே ஒரு நபர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர். இந்த ஆண்டவராகிய இயேசுவானவரை பற்றி இவருக்கு எப்படி தெரியும்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம படித்தோம், ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த பட்டணங்களுக்கு சென்றாலும் ஜெப ஆலயத்தில் சென்று உபதேசிப்பார், ஜெப ஆலயத்தில் சென்று போதிப்பார். சோ இந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய போதனைகளை கேட்டிருக்கக்கூடும். ஆண்டவராகிய இயேசுவானவர் படித்துக் கொடுத்த அந்த காரியங்கள் மேல் இவர் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடும். சோ தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்த உடனே அவருக்கு நினைவுக்கு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர். பாருங்களேன், நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். மத்தேயு 4 23வது வசனத்தை பாருங்களேன். இயேசு கலிலேயம் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். சோ இங்கே இந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த செயல்களை அறிந்திருந்தான். இப்போ தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிந்து இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார். இதை என்ன சொல்லுவோம்னா, சீக்கிங் ஃபெய்த்.
தன்னுடைய நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார். அவரிடத்தில் விசுவாசம் இருக்கா? இருக்கு. ஒரு யூதனாக, பரிசேயனாக, அதே சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்தவனாக அவரிடத்தில் விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் தன்னுடைய மகளை ரட்சிக்குமா, தன்னுடைய மகளை பாதுகாக்குமா என்றால் கிடையாது. இப்போ அவர் என்ன செய்யறார்னா ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார். ஓகே, என்ன பண்றாரு பாருங்களேன். 42வது வசனம். தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். நாம இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் என்ன படித்தோம்? இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் என்னுடைய வேலைக்காரனுடைய மகன் என்ன ஆவான்? சொஸ்தம் அடைவான். ஆனா இங்க இந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் வியாதியா இருக்கிறா. அவர் என்ன பண்றாரு? போய் வேண்டுதல் செய்யறார். நீங்க என் வீட்டுக்கு வந்து என்னுடைய மகளை குணமாக்கணும். என்னடா அப்போ இந்த மனிதனுக்கு விசுவாசம் இல்லையா? இந்த மனிதனுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசுவின் மீது அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு நம்ம அப்படி தவறா நினைக்க கூடாது. இங்க ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம் பாருங்களேன். 42வது வசனம். தன் வீட்டுக்கு வரும்படி. ஆங்கிலத்துல இந்த வார்த்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா beg him to come. வீட்டுக்கு வாங்க. நம்ம சிம்பிளா நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு கூப்பிடுவோம். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. இது வந்து நாம எல்லோருமே காண்பிக்கிற ஒரு அன்பு. இன்னும் சொல்ல போனா இதுதான் வந்து ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. ஓகே, வீட்டுக்கு வாங்கன்னு தான் வருவாங்க. ஆனா இங்க இந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை வீட்டுக்கு அழைக்கிறார் என்றால் இதனுடைய பின்னணியில ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன். தன்னுடைய ஒரே குமாரத்தி 41வது வசனம். மரண அவஸ்தையா இருந்தபடியினால் தான் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஓகே, என்ன வேண்டிக் கொண்டான்? இப்போ நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்களேன். மத்தேயு 9. மத்தேயு 9 18வது வசனம். வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாரு? இங்க வாசிக்கிற 18வது வசனம். அவர் இவைகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வெய்யும், அப்பொழுது பிழைப்பார். சோ இந்த யவீரு சும்மா கூப்பிடல, ஒரு நோக்கத்தோட நம்பிக்கையோட ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார். நீங்க வந்து என் மகளை என்ன பண்ணுங்க? தொடுங்க, அப்போ என் மகள் பிழைப்பார். இதுதான் இந்த ஜெபாலை தலைவனுடைய நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசுவானவர் வியாதிகளையும் சகல நோய்களையும் என்ன பண்ணாரு? சொஸ்தமாக்கினார், குணப்படுத்தினார் என்பதை இவர் அறிந்திருந்தார், பார்த்தார். அவர் யாரெல்லாம் அவரை தொட்டாங்களோ அவங்க எல்லோருமே சொஸ்தமானார்கள். இத இந்த ஜெபாலய தலைவன் தன்னுடைய இருதயத்தால் முழுமையாக விசுவாசித்தான். இந்த விசுவாசத்தோட தான் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வருகிறார். ஓகே, இப்ப லூக்கா 8ஆம் அதிகாரம் திருப்போமே. லூக்கா 8ஆம் அதிகாரம். இப்போ ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய வீட்டுக்கு போகும்படி அவரும் அவருடைய சீஷர்களும் எல்லாம் போறாங்க. போகிற வழியில திரளான கூட்டத்தார், திரளான ஜனம் ஆண்டவராகிய இயேசுவானவரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இங்க வாசிக்கிறோம் 40வது வசனம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால்
அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம போன வாரம் படித்தோம், ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வந்த மக்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்திருந்தாங்க? யூதேயா, கலிலேயா, எருசலேமில் இருந்த அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வந்தாங்க. இப்போ திரளான கூட்டம் ஆண்டவராகிய இயேசுவானவரை சுற்றி இருக்கிறாங்க. இதன் மத்தியில என்ன நடக்குது பாருங்களேன். 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இங்க அதிசயமாக ஒரு செயல் நடக்கிறது பாருங்களேன். இந்த சூழ்நிலையை நம்ம நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். இங்க ஜெபாலய தலைவன் என்ன சொல்றாரு ஆண்டவராகிய இயேசுவானவர்கிட்ட? நீங்க என் வீட்டுக்கு வந்து என் மகளை நீங்க தொட்டீங்கன்னா குணமடைஞ்சுப்போம். ஆனா இங்க இந்த கூட்டத்தின் மத்தியில 12 வருஷமா பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஆடையதான் தொடுகிறாள். ஓகே, அவரை கூட தொடல. தொட்ட உடனே அவள் சொஸ்தமாக்கப்படுகிறாள். வாசிக்கிறோம் பாருங்களேன். 44வது வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யார் என்ன தொட்டது? பல பேர், ரொம்ப அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவானவருக்கு தெரியும் ஒரு மனிதர் அவரை தொட்டார்கள் என்று. என்ன வாசிக்கிறோம் பாருங்க 46. எப்படி அவருக்கு தெரியும்? அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார்கள். ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம். பல 100 பேர் இருக்கிற மத்தியில ஒரு நபர் நம்மை தொடுகிறார்கள் என்று அறிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஓகே, சென்னையில நான் எந்த பகுதியில வேணா போயிடுவேன், ஆனா டி நகருக்கு மட்டும் போகவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதாவது ஷாப்பிங் பிளேஸ் தான். அங்க யார் வந்து உங்களை எப்படி இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அதோ அவங்களுடைய அவசரத்துல, ஆவேசத்துல, உற்சாகத்துல பொருளாம் எடுத்துக்கிட்டு இப்படி அப்படின்னு போவாங்க. நான் ஒரே ஒரு தடவை டி நகர் போனேன், அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சேன். நோ மோர் டி நகர். போனா கூட்டம் இல்லாத சமயத்துல போலாம், கூட்டம் இருந்துதான் வேணாம். சம்டைம்ஸ் நமக்கு அது பிடிக்காது. அது நம்மளுக்கு வந்து ஒரு விதமா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு அப்படி இல்லை. அவர் திரளான மக்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு நபர் வந்து அவரை தொட்டதும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இங்க கேட்கிறாரு, ஒருவர் என்னை தொட்டார். இப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா அவள் பயந்து, ஐயோ தொட்டது நான் என்று தெரிந்து விட்டால் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன குற்றப்படுத்துவாங்க, எதனால இதை செஞ்ச, ஏன் எதன்ட்டு பலவிதமான கேள்விகள். இன்னும் சொல்ல போனா யூதர்களாக, குறிப்பா யூதர்களுக்கு படித்துக் கொடுக்கிற போதகராக இருப்பவர்களை ஸ்திரீகள் வெளியில, அதாவது எங்கன்னா பப்ளிக்கா என்ன பண்ணக்கூடாதுன்னா தொடக்கூடாது. அது அவர்கள் தீட்டாக எண்ணுவார்கள். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த பெண்மணி என்ன செய்கிறாள் பாருங்க. 47வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ
தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். ஓகே, மறந்துடாதீங்க, இந்த இடத்திலையும் ஜெபாலய தலைவனாகிய யவீரு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவானுடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, சுற்றி எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக இந்த பெண்மணி இதை சொல்லுகிறார், நான் தான் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஆடைய நான் தொட்டதுக்கான காரணம் என்ன அதையும் அவள் விவரித்து சொல்லுகிறான். 12 வருடமாக நான் பெரும் பாடோடு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் வைத்தியத்துக்கு ஏன்னா செலவழித்துட்டேன், ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். என்னால அவரிடத்தில் நெருங்கி போக முடியல, மாறாக அட்லீஸ்ட் அவருடைய ஆடையெல்லாம் தொட்டா போதும், சுத்தமாயிடும். ஓகே, இது நாம மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். கேடுங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் என்ன சொல்லுறா பாருங்களேன், மத்தேயு 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இந்த ஸ்திரீ தன்னுடைய உள்ளத்தில், இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றிருந்தார், விசுவாசத்தை பெற்றிருந்தார். எப்படியாவது அவருடைய ஆடை, அதாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் சுஸ்தம். இங்கே நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஸ்திரீக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை வாசிக்கிறோம், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த வார்த்தையை வெறும் அந்த ஸ்திரீக்கு மட்டும் கொடுக்கல. நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த ஸ்திரீக்கு மட்டும் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஏன்னா மகளேன்ட்டு அவளை அந்த ஒரு பெண்மணியை தான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இல்ல, இந்த வார்த்தை அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யேகமா தன்னை தேடி வந்த ஜெபாலய தலைவனும் கேட்கும்படி இந்த வார்த்தை பேசப்பட்டது. வாசிக்கிற பாருங்க, அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அடுத்தது வாசிக்கிறார், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவரை எந்த நோக்கத்துக்காக, எந்த தேவைக்காக இந்த ஜெபாலய தலைவன் அழைத்தானோ, இப்ப அந்த சூழ்நிலை என்னாச்சு, டோட்டலா மாறிடுச்சு. அவனுடைய வீட்டுல இருந்து வந்த ஒருவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மகள் இறந்துட்டான், போதகரை என்ன பண்ணாத, இனி தொந்தரவு பண்ணாத. சற்று முன்பதாக தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த ஜெபாலய தலைவனுடைய உள்ளமும் விசுவாசமும் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவராகிய இயேசுவானவரை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், ஆனா வழியில திடீர்னு இந்த ஒரு பெண்மணி இந்த ஒரு வேலை செஞ்சுட்டா. சரி, நம்ம நிறைய நேரத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த வேலைக்காக தான் புறப்பட்டேன், திடீர்னு இவங்க வந்துட்டாங்க, இவங்களால என் வேலை கெட்டு போச்சு, இவங்களால என் வேலை தடைப்பட்டு போச்சு, இவங்களால என் வேலை நடக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையை இந்த ஜெபாலய தலைவனும் சந்தித்தான். ஆண்டவராகிய இயேசுவானவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டபடி அவன் புறப்பட்டு போனார்.
ஆனா போற வழியில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, அங்க தாமதமாச்சு. என்ன என்ன செய்தி கேட்கிறான்? உன்னுடைய குமாரத்தி மரித்து போனாள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வார்த்தையை பாருங்கள, 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஒரே காரியத்தை தான் இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்றாருன்னு நம்ம நினைப்போம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். பார்க்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல? அதான் இல்ல. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஜெபாலய தலைவரை நோக்கி 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, பயப்படாது. உன்னிடத்தில் இருக்கிறது ஒரே மகள், அவள் மரித்து போனால் இந்த செய்தியை கேட்ட உடனே நீ என்ன பண்ணாத? பயப்படாத. நீ இந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை என்ன பண்ணாத? பலவிதமான அச்சங்களுக்கும் தவிப்புகளுக்கும் இடம் கொடுக்காது. அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாச உள்ளவனாய் இரு. ஓகே, தமிழ்ல இது விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆனா இதனுடைய மூல பாஷையில நம்ம படிக்கும்போது, கிரேக்க பாஷையில் படிக்கும்போது இதனுடைய இதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இந்த சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கும்: விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. ஆங்கிலத்தில் படிக்கும்போது only believe. அதாவது இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த யவீரு என்பவனுக்கு, இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு காரியத்தை மையப்படுத்த விரும்புகிறார். நீ நடந்த சம்பவங்களை, நடந்த சூழ்நிலைகள்ல இது எல்லாவற்றையும் என்ன பண்ணாத? கவனிக்காத. உன்னுடைய நோக்கம், உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய சிந்தனை விசுவாசத்தில் மட்டும் இருக்கட்டும். நீ எப்படி ஆரம்பத்துல நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடின, ஜெபாலய தலைவனாக அவன் யூதனாக இருந்த அவனுடைய விசுவாசம். அடுத்தது தன்னுடைய மகளுக்காக அவன் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வந்த விசுவாசம். அந்த விசுவாசத்துல நீ இப்போ எப்படி இருக்கணும்னா தொடர்ந்து இருக்கணும். அந்த விசுவாசத்துல நீ கவனமா இருக்கணும், நோக்கமா இருக்கணும். அதை மட்டும் கவனித்து பாரு. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சஸ்டெயின்டு ஃபெய்த். நம்ம இடத்தில் விசுவாசம் இருக்கும், ஆனா ஒரு சில சூழ்நிலைகள் நம்முடைய கையை மீறி போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. வேற எதிலையும் உன்னுடைய நோக்கத்தையும் கவனத்தையும் செலுத்தாத. வேற எதிலையும் நீ உன்னுடைய மனதை செலுத்தாத. விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. இந்த ஜெபாலய தலைவன் அப்படி இருந்தானா பார்க்கிறோம். அவர் வீட்டில் வந்த போது இங்க ஃபைனலா ஜெபாலய தலைவன் என்ன பண்றான்? ஆண்டவராகிய இயேசுவானவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா அவனுடைய வீட்டுல இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க? உன் மகள் இறந்துட்டாப்பா, போதகரை நீ என்ன பண்ணாத? கஷ்டப்படுத்தாத. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொல்ல? சரி வா, இறந்துட்டால, வா நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லவே இல்லை. சொன்னாரா? இங்க பாருங்களேன். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவ்வளவுதான். இயேசுவானவர் என்ன பண்ணல? வா பரவாயில்ல வீட்டுக்கு போலாம், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கல, வா நம்ம போலாம், நான் சொல்றது கேளு. இங்கே இந்த ஜெபாலய தலைவனுடைய விசுவாசத்தை பார்க்க ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. அந்த வார்த்தையை அவன் முழுமையாக பிடித்துக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசுவானவரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போறான். வாசிக்கிறோம், அவர் வீட்டில் வந்த போது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டது.
வேற எதுவுமே இல்லை. வேற எந்த சிந்தனையும் அவர் என்ன பண்ணார்னா அனுமதிக்கல. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில மாத்திரம், அவர் மீது மாத்திரம் அவன் விசுவாசம் உள்ளவனான். வீட்டுக்கு போகிறார்கள். என்ன நடக்குது? அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர விட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறது கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆப்வியஸ்லி அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. இறந்தாங்க, இதுக்கு அடுத்தது அடக்கம் பண்ணணும், அதுக்காக எல்லாம் ஆயத்தப்படுறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசுவன சொன்னது இல்ல, அவன் நித்திரையா இருக்கிறான். இதை கேட்ட உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன இவரு இப்ப வந்துட்டு இவரு செத்து போயிட்டா, நாம தான் இங்கிருந்து பாக்குறோமே, இப்ப போய் சொல்றாரு இவர் இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு அவரோடு கூட 3 சீடர்கள், அப்புறம் யாரு, அந்த மகளுடைய தகப்பன் தாய், இவங்க 5 பேர் மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த பிள்ளையை தொடுகிறார், அவள் எழுந்திருந்தாள். வாசிக்கிற 54, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இங்க இந்த ஜெபாலய தலைவனுடைய விசுவாசத்தினுடைய பலனை நாம் இங்க பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த 12 வயதுள்ள அந்த பெண்ணை, குழந்தை பிடித்து உயிரோடு எழுப்பினார். இந்த ஒரு அற்புதமான செயலை யார் பார்த்தாங்க? முதலாவது அவருடைய 3 சீஷர்கள், அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர்கள். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வல்லமையை அவன் நேரடியாக தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பார்த்தான். ஜெபாலய தலைவனாய் இருந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் கண்டான். இப்பொழுது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த அந்த அற்புதத்தை அவன் கண்டான். இது எப்படி சாத்தியம்? ஆண்டவராகிய இயேசுவானவர் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்ன சொல்ல போனா, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. இதே வார்த்தையை தான் அந்த பெண்மணிக்கும் சொன்னார். மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ஜெபாலய தலைவன் தன்னிடத்தில் நிலையான ஒரு விசுவாசத்தை பெற்றிருந்தான். தன்னிடத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடக்கூடிய அந்த விசுவாசத்தை பெற்றிருந்தான். ஆனா அதே சமயத்துல அவன் சூழ்நிலை அவனை மீறி, அவனுடைய கைகளை மீறி, அவனுடைய எல்லா பாதுகாப்பை மீறி கடந்து போன பிற்பாடு ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னது இதுதான், விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. which means இப்ப நம்மளுடைய நடைமுறை பாஷையில சொல்லணும்னா, அந்த விசுவாசத்தை விட்டுறாதரா. நீ ஆரம்பத்துல பெற்றிருக்க கொஞ்சம் விசுவாசம், என்ன தேடி வந்த ஒரு விசுவாசம், அதை விட்டுடாது. அதை உறுதியா பிடித்துக்கொள், அதை நீ நம்பு, கண்டிப்பா உனக்கு காரியம் நடைபெறும். இந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மாத்திரமல்ல, அவன் பெற்றிருந்த அந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நாம் எதிர்பாராத அநேக காரியங்கள் நடக்கும். நாம ரொம்ப நம்பிக்கையா, நாம ரொம்ப விசுவாசமா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. நம்மளை மீறி அநேக காரியங்கள் நடக்கும். நம்மளை மீறி அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். அப்ப நம்மளுடைய நோக்கம், கவனம் எதுல இருக்கணும்?
பிரச்சனை இல்லையா? இல்ல இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது இல்லையா? இல்ல இந்த போராட்டத்தில் எப்படி வெளியில வரணும்ன்றது இல்லையா? ஆனா ஆண்டவராய் இயேசு ஆண்டவர் இங்கே இந்த ஜெபாலய தலைவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்ல, விசுவாசம் தான் உன்னுடைய நோக்கமா இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாய் இரு. பிளீஸ் அதுல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு. அது கிரேக்க மொழியில ரொம்ப அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்லி அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா ஃபோக்கஸ்டு வேர்ட் சொல்லுவாங்க. இதை மட்டும் கவனிப்பதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா விசுவாசம். அதை மட்டும் கவனித்து நாம ஜாக்கிரதையாக நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய மகத்துவங்களை பாருங்களேன். இங்க இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? 56வது வசனம், அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். இங்க ஜெபாலய தலைவனுடைய மகள் மரித்து போனால் உயிரோட வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்லணும்? ஆக்சுவலா என்ன சொல்லணும்? ஆண்டவரே இயேசுவே ரொம்ப நன்றி அதான சொல்லணும். ஆனா இங்க படிக்கிறோம், ஆச்சரியப்பட்டார்கள். இது எந்த ஒரு விதத்துல சரியான பதிலா இருக்கும்? ஓகே, இந்த ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே, நம்ம கடந்த வாரங்களை படித்தோம். ஓகே, எங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துல எடுக்கல, 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 4 நபர்கள் தங்களுடைய நண்பனை திமிர்வாதக்காரனை என்ன பண்றாங்க? கூட்டிட்டு வராங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர்களை சொஸ்தமாக்குறார். ஓகே, 26வது வசனம் பாருங்களேன். அந்த திமிர்வாதக்காரன் சொஸ்தமான உடனே என்ன பண்றான்? தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போறான். 26வது வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இங்கேயும் இந்த ஜனங்களும் சரி, சுற்றி இருக்கிற மற்றவர்களும் சரி ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, அடுத்தது மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8. ஆண்டவராகிய இயேசுவானவர் காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு? அதட்டுகிறார். அமைதலாயிரு என்று சொன்னார். சீஷர்கள்கிட்ட கேட்டார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்ப அந்த சீஷர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? வாசிக்கிறேன் 27, மத்தேயு 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, அந்த மனுஷர்கள்னா சீஷர்கள். சோ 3 வேத பகுதியிலையும் படிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியப்பட்டார்கள். இதெல்லாம் ஒண்ணா அப்படின்னா இல்ல. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம படித்தோம், அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டார், அதாவது சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். which means ஆண்டவராகிய இயேசுவானவர் காற்றையும் கடலையுமே அதட்டுகிறாரே. ஐயோ, இவர் வந்து சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. அவங்க இந்த ஒரு அற்புதமான செயலை பார்த்ததுனால ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்தது லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது 26வது வசனத்துல சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அது என்ன ஆச்சரியப்பட்டார்கள்? மனிதனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தாரு, மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யும்படியான அந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இந்த ஜெபாலய தலைவனும் சரி, அவனுடைய துணைவியாரும் சரி ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஷர்களோ இல்ல ஜனக்கூட்டத்தாரோ ஆச்சரியப்பட்ட வண்ணமாக ஆச்சரியப்படல. which means இங்கு இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய செயலை கண்டு அவர்களுடைய உள்ளம் அதிகமாக விசுவாசத்தில் தாக்கம் கொண்டது. அவனுடைய உள்ளம் விசுவாசத்தினால் இன்னும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வளரும்படி, நிலைத்திருக்கும்படி ஊந்தப்பட்டது.
அதுதான் அந்த வார்த்தையினுடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையில, அதுவும் தன்னுடைய சொந்த மகனை ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிரோட கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அவர் என்னிடம் சொன்ன அந்த வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு என்று சொன்ன அந்த வார்த்தை இன்னும் அவருடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தினால் ஏற்படுத்தின ஒரு ஆழமான தாக்கம். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தடுமாறுவது இதுதான். ஆண்டவராகிய இயேசுவானவர் அற்புதம் அடையாளங்களை செய்கிறார். ஆனா இந்த அற்புதம் அடையாளம் எதை விவரிக்கிறது, எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இதுதான், நீ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற, உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ரட்சிப்பு இருக்கிறதுனா அதிலே நீ அந்த விசுவாசத்தில் இன்னும் ஆணித்தரமாக, இன்னும் ஆழமாக நீ நிலைத்து. இந்த ஜெபாலய தலைவனும் அவனுடைய மனைவி இருவரும் சேர்ந்து தங்களுடைய விசுவாசத்தை உறுதி செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த விசுவாசம் அவங்க குடும்பத்துல, அவங்க வாழ்க்கையில, குறிப்பா அந்த மகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை. இன்றைக்கும் நம்மிடத்தில் நாம ஆண்டவராகிய இயேசுவானவரை அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு விசுவாசம், அதுக்கப்புறம் நம்ம தேவை என்கிற அந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசுவானவரை தேடி வந்திருப்போம், அந்த ஒரு விசுவாசம். அதே சமயத்துல நம்முடைய சூழ்நிலைகள் தடுமாறும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள் நம்மை மீறி நம்மை கடந்து போகும் பொழுது இந்த விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, விசுவாசத்தை மாத்திரம் நம்ம கவனித்து செயல்படுத்த முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய விசுவாசத்தை நாம் சூழ்நிலைகள் மாறி போனாலும், நமக்கு பலவிதமான, என்ன சொல்ல போனா என்ன கெட்டதோ இல்ல பலவிதமான துன்பங்களோ கஷ்டங்களோ எது வந்தாலும் நம்முடைய நோக்கம் விசுவாசமாக இருக்கும். நம்முடைய கவனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தோடு நம்ம இருக்கோம். இந்த ஜெபாலய தலைவன் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு, உறுதியோடு ஆண்டவராகிய இயேசுவானவரை பிடித்துக் கொண்டார். ஸ்டாண்டர்ட் ஃபெய்த், சீக்கிங் ஃபெய்த், சஸ்டெயின் ஃபெய்த். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சற்றும் மனம் தளர்ந்து, அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, உறுதியாக பிடித்துக் கொண்டான். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினான். இன்றைக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரோம், ஒவ்வொரு விதமான போராட்டங்களை நம்ம கடந்து வருகிறோம், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலது நாம உண்டாக்கினது, ஒரு சிலது மற்றவர்களால் உண்டாக்கப்பட்டது, ஒரு சிலது ஆப்வியஸ்லி அது வாழ்க்கையினுடைய நியதி. நமக்கு பிரச்சனைகள், போராட்டம் உண்டு. ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய விசுவாசத்துல நாம ஆண்டவரை தேடும்படியான அந்த விசுவாசம் அதோடு நின்று விடுவது கிடையாது. அந்த விசுவாசத்துல நாம உறுதியாக பிடித்துக் கொள்ள முடியும். விசுவாசத்துல நாம நோக்கம் உள்ளவர்களாய் இயேசுவை தேட முடியுமா? இந்த ஜெபாலய தலைவன் அதை செய்தார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதை செய்தார். தன்னுடைய இருதயத்தில் அவள் எண்ணிக்கொண்டாள், நான் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய என்ன அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டா போதும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அவர் கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கை. என்ன அந்த வார்த்தை? இங்க வாசிக்கிறோம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல,
விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த வார்த்தை கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த ஜெபாலய தலைவனுக்கு கொடுத்த கட்டளையின் வார்த்தை. விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இரு, உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் என்றால், வாஞ்சிப்போம் என்றால், நாம் தாக்கத்தோடு இருப்போம் என்றால், ஆண்டவர் கொடுக்கிற இந்த கட்டளையை நம்ம கை கொள்ளும். நம்ம பாடணும் அந்த பாட்டு, கடன் பிரச்சனை, இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை, யார் என்ன எது இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு கட்டளையை நாம பிடித்துக்கொள்ளும். விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழியாத ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய செயலை பார்க்கணுமா? நாம இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கைக்கொள்ளும். விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இதோ எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பத்துல உங்களை தெரிந்து கொண்டோம், நீர்தான் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டோம். அந்த ஒரு விசுவாசம். அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில தேவைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதிலே வரும்பொழுது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களை தேடி வந்தோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போகும் பொழுது நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றத ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த கட்டளையின் வார்த்தையை நாங்கள் இன்றைக்கும் கவனித்து பார்க்க, கை கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தார். நாங்கள் அநேக வேளைகள்ல சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அநேக வேளைகளை பயப்படுகிறோம், அநேக வேளைகள்ல தளர்ந்து போயிடுறோம், அநேக வேளைகள்ல ஆண்டவரே நம்பிக்கையை எழுந்து காணப்படுகிறோம். கர்த்தாவே, இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மாற்றத்தை காணும்படி, நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவனாய் மட்டும் இருக்கும்படி எங்களுக்கு அனுதினமும் கற்றுத்தார். தொடர்ந்து நீரே உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.